السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 11. இந்த ரியாது சாலிஹீன் பாடத்தினுடைய 11வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் இல்மு சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நீங்கள் ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து இந்த சேவை எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்க விருப்பமுள்ளவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாகவும் உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளில் பரக்கத்து செய்து வருவானாக. அடுத்தபடியாக இந்த 11வது பாடத்துல நம்ம ஒரே ஒரு ஹதீஸினை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸ் எது சம்பந்தப்பட்டது? 100 கொலை செய்த நபர். அப்போ 100 கொலை செய்த ஒரு நபரை பற்றி சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன படிப்பினையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தராங்க என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக 100 கொலை செய்த நபர் என்ற தலைப்பின் கீழே இங்க கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 20வது ஹதீஸ். وعن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنه. அப்போ சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்துல இருந்து அந்த கூட்டத்துல ஒரு நபர் இருந்தாரு. இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அவர் தன்னுடைய வாழ்நாள்ல 99 உயிர்களை 99 நபர்களை அவர் கொலை செய்திருக்கிறார். சொல்றாங்க, அந்த நபரு 99 பேரை கொலை செஞ்சிருக்காரு. கொலை செய்ததுக்கு அப்புறம் அவர் திருந்தணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. தௌபா செஞ்சு நம்ம மீளணும், நம்ம செஞ்சது பாவம் அப்படின்னு மீண்டதற்காக, தௌபா செய்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அறிஞரை பற்றி அவர் கேட்டாராம். இங்க யாராவது அறிஞர் இருக்காரா? நான் 99 பாவம் கொலை செஞ்சுட்டேன். இந்த கொலைக்கான பிராச்சித்தமாக இந்த பாவத்தை கழுவுவதற்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு கேட்பதற்காக ஒரு அறிஞரை தேடி அவர் போறாரு. அப்போ அப்படி அறிஞரை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு துறவி இருக்கிறதா அவருக்கு அறிவிக்கப்படுது. ஒரு துறவி இருக்கிறாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உடனே அந்த கொலை செய்த அந்த நபர் அந்த துறவியை பார்த்து போறாரு. அந்த துறவியர் இடத்துல போய் கேட்டாரு, நிச்சயமாக ஒருவன் 99 உயிர்களை கொலை செய்திருக்கின்றான், 99 கொலை செஞ்சிருக்கான், அவனுக்கு தௌபா இருக்கின்றதா, அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்பதாக கேட்ட பொழுது அந்த துறவி சொன்னாரு, கிடையாது. அந்த 99 கொலை செய்த அந்த நபருக்கு பாவ மன்னிப்பே இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன செஞ்சாருன்னா, இந்த கொலை செஞ்சவரு அந்த நபரையும் அந்த துறவையும் சேர்த்து கொலை செஞ்சிட்டாரு. என்னுடைய கொலைக்கு, என்னுடைய பாவத்திற்கு இவரு பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கோபத்துல என்ன பண்ணிட்டாரு, அந்த துறவையும் அவர் கொலை செய்து விட்டார். கொலை செஞ்சுட்டு 100 கொலைகளாக அவர் பரிபூரணமாக்கி கொண்டார். இப்போ 99 கொலை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ 100 கொலையாக பரிபூரணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 100 கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு என்னன்னா,
இன்னும் திருந்தணும்னு ஒரு எண்ணம் வருது, தௌபா செய்யணும்னு எண்ணம் வந்து, அதே மாதிரியே இன்னொரு அறிஞரை நோக்கி, ஏதாவது ஒரு அறிஞர் இருக்கிறார் அந்த ஊர்ல அப்படின்னு தேடி கேட்கிறாரு. கேட்ட பொழுது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது என்னது, முன்னாடி ஒரு துறவி இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இரண்டாவதாக இந்த ஊர்ல ஒரு ஆலிம் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்த ஒரு அறிஞர், ஒரு ஆலிம் இருக்கிறார் என்பதாக சொன்ன பொழுது, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த நபர் அந்த ஆலிம்கிட்ட போறாரு. இந்த ஆலிம்கிட்ட போய் சொல்றாரு, ஆலிமே, ஒருத்தன் இருக்கிறான், அந்த ஒருவன் 100 கொலைகளை செய்திருக்கின்றான். இந்த உலகத்துல 100 நப்சுகளை, 100 உயிர்களை அவன் கொலை செய்திருக்கின்றான். அந்த 100 கொலை செய்த அந்த நபருக்கு தௌபா உண்டா இல்லையா, தௌபா இருக்கின்றதா, பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்பதாக கேட்ட பொழுது அந்த ஆலிம் சொன்னாராம், இருக்கின்றது, ஆமாம், கண்டிப்பாக அந்த 100 கொலை செய்த அந்த நபருக்கும் தௌபா என்பது, பாவ மன்னிப்பு என்பது இருக்கின்றது. அந்த நபருக்கு மத்தியில், அந்த நபருக்கு மத்தியிலும், பாவ மன்னிப்புக்கு மத்தியிலும் தடுக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? அந்த ஆலிம் சொல்றாங்க, அவன் பாவம் செஞ்சதுக்கும் அவன் பாவம் செஞ்ச அந்த பாவத்திற்கும் அவனுடைய பாவ மன்னிப்பு இடையில யாரு தடுக்கிறது இருக்கா? அவர் தாராளமாக அவர் தௌபா செய்து கொள்ளலாம், அவருக்கும் தௌபா உண்டு என்பதாக அவர் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஆலிம் சொல்றாரு, நீ என்ன பண்ற, இந்த இந்த சில சில ஊர்களை சொல்லி, சில ஊருடைய பேரெல்லாம் சொல்லி, இந்த ஊருக்கெல்லாம் நீ பயணம் செஞ்சு போப்பா, இந்த ஊருக்கெல்லாம் நீ பயணம் செய்து செல். பயணம் செய்து சென்ற பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த ஊர்லலாம் சில நபர்கள் இருப்பாங்க, சில மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ எந்நேரமும் அல்லாஹ்வை தொழக்கூடிய, அல்லாஹ்வோடு வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய மக்களாகவே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களோட சேர்ந்து நீயும் அல்லாஹ்வை வணங்கிக்கொள், நீயும் அல்லாஹ்வை வணங்குவனாக ஆகிக்கொள் என்பதாக அந்த ஆலிமு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, உன்னுடைய ஊரின் பக்கம் நீ திரும்பி வரக்கூடாது. நான் சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட தான் இபாதத்து செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும். உன்னுடைய ஊருக்கு நீ திரும்ப வரக்கூடாது, மீண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த ஊர் ஆகிறது, உன்னுடைய ஊர் ஆகிறது, அது ஒரு கெட்ட ஊராக இருக்கின்றது. நீ அங்க இருந்தன்னு சொன்னா இன்னும் பல கொலைகளை செய்வ, பல கொலைகளை செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அதனால அந்த ஊருக்கு நீ திரும்ப வராதப்பா. நீ நான் சொல்லக்கூடிய அந்த இபாதத்துகள், அந்த ஆபீதுகள் இருக்கக்கூடிய வணக்க ஸ்தாலிகள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலேயே நீ இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னவனே இது கேட்டுட்டு சரி அப்படின்னு ஆர்வத்தோட என்ன செஞ்சாருன்னா, அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ தன்னுடைய ஊர்ல இருந்து இந்த ஆலிம் சொன்ன அந்த ஊருக்கெல்லாம் அவர் செல்றாரு. சென்று பொழுது அந்த போயிட்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பாதையினுடைய நடுவுல, அப்போ இடையிலேயே அவருக்கு மவுத் வந்துருச்சு. யாருக்கு? அந்த கொலை செய்த அந்த நபர் பாவத்தை தேட வேண்டும், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக செல்றாரா இல்லையா, அந்த நபருக்கு மவுத்து வந்து விட்டது. அப்போ மவுத்து வந்து விட்ட உடனே மலக்குமார்கள்லாம் சண்டை செய்யறாங்க. ரஹமத்துடைய மலக்குமார்களும் அதாபுடைய மலக்குமார்களும். அப்போ ஒரு நபருக்கு ரஹமத்து செய்யக்கூடிய மலக்குமார்கள், அருள் செய்யக்கூடிய மலக்குமார்கள்லாம் ஒரு மலக்குமார்கள், இவங்க ஒரு ஒரு குழு. இன்னொரு குழு அதாபு செய்யக்கூடிய மலக்குமார்கள், அதாவது ரூஹை கைப்பற்றக்கூடியவர்கள், இது போன்ற அதாபை மேற்கொள்ளக்கூடிய அந்த மலக்குமார்கள், அதனுடைய பொறுப்பை சாற்றப்பட்ட அந்த மலக்குமார்களும் என்ன செய்யறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சண்டைன்னு சொன்னா, அந்த ரஹமத்துடைய மலக்குமார்கள் சொன்னார்களோ, அந்த அருள் புரியக்கூடிய அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, அந்த நபரை மன்னிக்க வேண்டும். எதனாலன்னு சொன்னா, தௌபா செய்யறதுக்கான தான் அவர் போறாரு. இன்னும் அவருடைய கல்பை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி வர இருக்கிறாரு. அல்லாஹ்வை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நபருக்கு, அந்த நபருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவரை சுவனத்தில் அனுப்ப வேண்டும் என்பதாக இந்த ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அதாபுடைய மலக்குமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபரு அவருடைய வாழ்நாள்ல அவர் எந்த ஒரு அமலையும் செய்யல, அறவே ஒரு அமலு கூட, ஒரு நல்ல நல்ல அமலை கூட அவர் செய்தது கிடையாது. அதனால இந்த அதாபுடைய மலக்குமார்களை சண்டை போடுறாங்க. அப்ப இந்த 2 மலக்குமார்களும் ஒவ்வொரு குழுவாக சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில ஒரு மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய, மனிதனுடைய ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு மலக்கு வராங்க.
போங்க மலக்குடைய ரூபத்துல இல்ல, மனுஷ மாதிரியான ஒரு ரூபத்துல ஒரு மலக்கு அந்த 2 மலக்குமார்கள், அந்த இரு குழு மலக்குமார்களுக்கு இடையில வராங்க. வந்துட்டு வந்த உடனே இவரை என்னது இந்த மலக்குமார் இந்த மனித ரூபத்துல வந்தார் அல்லவா, அந்த மலக்குமார்களை இந்த இரு மலக்குமார்களும், இந்த ரஹமத்துடைய மலக்குமார்களும் அதாபுடைய மலக்குமார்களும் இவரை தீர்ப்பு வழங்குங்கள் என்பதாக நீதிபதியா வச்சுட்டாங்க. இவரை தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களா ஆக்கிட்டாங்க. அப்படி தீர்ப்பு வழங்கக்கூடியவங்கள ஆக்கின உடனே அந்த நபர் சொன்னாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 2 பூமிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் பங்கு போடுங்க. நீங்க அளவு செய்யுங்க, அளவிடுங்கள். அப்போ என்ன 2 பூமிக்கு இடையில அவர் போனாரா இல்லையா, தன்னுடைய ஊரில் இருந்து அந்த சாலிஹீன்கள், அந்த ஆபிதீன்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போனாரா இல்லையா, அந்த ஊருக்கு போகக்கூடிய பாதைய 2ஆ பங்கு போடுங்க. அந்த 2 பூமிக்கும் நடுவுல போடுங்க. அதுல எது நெருக்கமா இருக்குதோ, அப்ப உதாரணம் சொல்ல போனா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறாருன்னு சொன்னா, இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ன்னு சொன்னா 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரா பிரிக்கிறோம். அப்போ அந்த 50 கிலோமீட்டரை அவர் தாண்டிட்டாருன்னு சொன்னா அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பணும். இந்த 50 கிலோமீட்டருக்குள்ள இருந்துட்டாருன்னு சொன்னா, அதாவது 50 கிலோமீட்டர் கம்மி ஆயிடுச்சுன்னா என்னது, இவர் ஊருக்கு நெருக்கமா இருப்பாரு. 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஊருக்கு நெருக்கமா ஆயிடுவாரு. அப்ப இது உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய இந்த 100 கிலோமீட்டர். அப்போ இந்த அப்படிப்பட்டவராக எந்த ஊரின் பக்கம் அவர் நெருக்கமானவர்களா இருக்கிறார்களோ அதன்படியே அவருக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்பதாக என்னது அந்த நபர் சொல்றாங்க, அந்த மலக்கு சொல்றாங்க. இத சொன்ன உடனே மத்த மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, அளவிட செய்தார்கள். அளவு பண்ணி பார்த்தா, அளவு செஞ்சு பார்க்கறாங்க, எது எத்தனை இதுக்கு கடந்திருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய ஊரை விட்டும் அந்த ஆபிதீன்கள், அந்த நல்லோர்கள் இருக்கக்கூடிய வணக்கசாலை இருக்கக்கூடிய அந்த ஊரின் பக்கம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கின்றார். அப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருந்த பொழுது அவருடைய ரூஹை ரஹமத்துடைய மலக்குமார்கள் கபூல் செய்தார்கள், கைப்பற்றினார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. சஹீஹான இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க, அந்த நபரானவர் அந்த நல்ல ஊரின் பக்கம் அவர் ஆகியிருந்தார். எப்படி, ஒரு ஷிபிர் அளவிற்கு, ஷிபிர்ன்னு சொன்னா ஒரு ஜான் அளவிற்கு. அப்போ நம்ம முலம் ஜான் என்பதாக அர்த்தம்லாம் சொல்லுவோம்ல, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த இடத்துல ஷிபிர். அந்த ஒரு ஜான் அளவிற்கு அவர் நெருக்கமானவராக அந்த நல்ல ஊரின் பக்கம் அவர் ஆகியிருந்தார். அதனால அவர் ஆக்கப்பட்டார், சொர்க்கவாதியாக அவர் ஆக்கப்பட்டாரு. இப்போ அதன் காரணமாக அந்த ஊருக்கு நெருக்கமா இருக்கிறது காரணமாக அவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அவரை ஆக்கப்பட்டது. இன்னொரு சஹீஹான ரிவாயத்துல 2வது ரிவாயத்தாக பதிவு செய்யறாங்க, அல்லாஹு தஆலா சொன்னா யாரின் பக்கம், அந்த ஊரின் பக்கம் சொல்றான். அந்த 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 ஊருட்ட, யாருடைய ஊரு, அந்த நபருடைய அந்த அந்த கெட்ட ஊரு, அந்த கெட்ட ஊருட்ட அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த நபரை விட்டும் நீ தூரமாகி விடு, இந்த நபரை விட்டும் நீ தூரமாகி விடு என்று அந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த சாலிஹான மக்கள், அந்த ஆபிதீன்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு பார்த்து, அந்த ஊரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த நபரின் பக்கம் நீ நெருக்கமானதாக, நீ இந்த நபரின் பக்கம் நீ நெருக்கமாகுதலை அல்லாஹு தஆலா வஹையாக செய்கிறான். அப்ப அந்த ஊரை பார்த்து இந்த நபரோடு நீ நெருக்கமாக ஆகிக்கொள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னொரு விஷயத்தை சொல்றான், அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த நபர் கடக்கக்கூடிய அந்த 2 பூமிக்கும் மத்தியில் நீங்கள் அளவு செய்யுங்கள், நீங்கள் அளவிடுங்கள் என்பதாக சொன்னான். சொன்ன உடனே அந்த மலக்குமார்களும் அளவு செய்து பார்க்கறாங்க. அளவு செய்து பார்த்தால் அந்த நபரை அந்த மலக்குமார்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரியே ஒரு ஷிபிர் அளவிற்கு, ஒரு ஜான் அளவிற்கு நெருக்கமானவராக அந்த ஊரின் பக்கம் அந்த நபரை மலக்குமார்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனவே அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்பதாக இந்த ரிவாயத்தில் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கடைசியாக 3வது ரிவாயத்தையும் பதிவு செய்யறாங்க. அந்த நபரானவர் தன்னுடைய நெஞ்சை கொண்டு தவழ்ந்தவராக, தன்னுடைய நெஞ்சை கொண்டு அந்த ஊரின் பக்கம் முன்னோக்கி செல்லக்கூடியவராக ஆகியிருந்தார், முன்னோக்கியவராக ஆனார் என்பதாக கடைசியான இந்த ரிவாயத்திலையும் நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய முழு சாராம்சமாக இருக்கின்றது. இப்போ நம்ம ஹதீஸினை வாசிப்போம். 20வது ஹதீஸ், وعن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنه
வஅன் அபி சயீதின் சயீத் என்பவருடைய தந்தையாகிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் யாரு? இப்னு மாலிக்கின். அப்போ மாலிக் அவர் என்பவருடைய மகனான சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாலிக் என்பவர் யாரு? இப்னு சினானின். சினான் என்பவருடைய மகன் மாலிக். மாலிக் என்பவருடைய மகன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள். அல் ஹுத்ரி, இவர்களோ ஹுத்ரி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னன் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நபியாகிறவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், கான ஃபீமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் ஆகியிருந்தார்களே அந்த நபர்களில் இருந்தார்கள். உங்களுக்கு முன்னால் ஆகியிருந்த சில நபர்களில இருந்தார்கள். ரஜுலுன், யாரு? ஒரு மனுஷன் இருந்தாரு, ஒரு நபர், ஒரு ஆண் இருந்தார். கத்தல 99 நஃப்ஸன், 99 நஃப்ஸுகளை, உயிரால் 99 கொலையை அவர் செய்திருந்தார். கத்தல, அவர் கொலை செய்தார். 99 நஃப்ஸன், 99 உயிர்களை அவர் கொலை செய்திருந்தார். கொலை செஞ்சுட்டு ஃபஸஅல, எனவே அவர் கேட்டார். அந்த கொலை செஞ்சிட்டாரு, அந்த பாவத்தை கழுவுவதற்காக, அந்த பாவத்தை விட்டு மீளுவதற்காக ஃபஸஅல அவர் கேட்டாரு. அந்நஅலம, ஒரு அறிஞரை குறித்தும் அவர் கேட்டார். அஹ்லில் அர்தி, பூமியில் இருந்தும், பூமி வாசிகளிலிருந்து. அது அஹ்லில் அர்துன்னு சொன்னா இந்த காலகட்டத்துல, அதாவது அந்த காலகட்டத்துல வாழ்ந்த இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, ஏதாவது இந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஆலிம் இருக்கார்களா, ஒரு அறிஞர் இருக்காரா என்பதை குறித்து அவர் கேட்டார். ஃபதுல்ல, அப்பொழுது அறிவிக்கப்பட்டது. அலா ராஹிபின், ஒரு துறவியின் மீது அறிவிக்கப்பட்டது. அப்போ ஒரு துறவி இருக்கின்றார் என்பதாக அந்த கொலை செய்த அந்த நபருக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே அந்த துறவி இடத்துல அந்த நபர் சென்றார். அந்த ஹூடைய மீது இந்த துறவியை பார்த்து போகுது, ராஹிபை பார்த்து போகுது. ஃபதாஹு, அந்த துறவி இடத்துல சென்றார். கால, அப்பொழுது கேட்டாரு. இன்னஹு, நிச்சயமாக ஒருவன், கத்தல, அவன் கொலை செய்தான். 99 நஃப்ஸன், 99 உயிர்களை ஒருவன் கொலை செய்திருக்கின்றான் என்று சொன்னால், ஃபஹல்லஹு, அவனுக்கு இருக்கின்றதா, மின் தௌபத்தின், தௌபாவிலிருந்து, பாவ மன்னிப்பிலிருந்து அவனுக்கு இருக்கின்றதா? அப்போ தௌபா அவனுக்கு இருக்குதான்னு கேக்குறாங்க. ஃபகால, அந்த துறவி சொல்றாரு, லா, கிடையாது. அந்த 99 கொலை செய்த அந்த நபருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்பதாக சொன்ன பொழுது, ஃபகதலஹு, அந்த துறவியையும் அவர் கொலை செய்தார். அப்ப அந்த 99 கொலை செய்த அந்த நபரு அந்த துறவியையும் கொலை செய்தார். ஃபகம்மல, எனவே அவர் பரிபூர்ணமாக்கிக் கொண்டார். பிஹி, அந்த துறவியை கொண்டு பரிபூர்ணமாக்கிக் கொண்டார். பிஅத்த, 100 கொலைகளாக பரிபூர்ணமாக்கிக் கொண்டார். சும்ம, பிறகு, சஅல, மீண்டும் அவர் கேட்கிறாரு. அந்நஅலம அஹ்லில் அர்தி, இந்த பூமியில ஏதாவது ஒரு அறிஞர் இருக்கின்றதா, ஒரு அறிஞரை குறித்தும் அவர் கேட்கிறார். ஃபதுல்ல, அப்பொழுது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அலா ரஜுலின் ஆலிமின், ஒரு மனிதரின் மீது அறிவிக்கப்படுகின்றது. அவர் எப்படிப்பட்டவர்? ஆலிமின், அவர் ஆலிமா இருக்கிறார். அப்போ ஒரு ஆலிமான மனிதரின் மீது அறிவிக்கப்படுகின்றது. ஒரு ஆலிமான நபர் ஒருத்தர் இருக்காருப்பா இந்த ஊர்ல அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே ஃபகால, அவர் கேட்டாரு. யாரு? அந்த 100 கொலையை செய்த அந்த நபர் கேட்டாரு அந்த ஆலிம்கிட்ட போயாச்சு. அந்த ஆலிம்கிட்ட போய் கேட்கிறாங்க. இன்னஹு, நிச்சயமாக ஒருவன், கத்தல மிஅத நஃப்ஸின், ஒருவன் 100 உயிர்களை கொலை செய்திருக்கின்றான். ஃபஹல்லஹு, எனவே அவனுக்கு இருக்கின்றதா, மின் தௌபத்தின், பாவ மன்னிப்பிலிருந்து அவனுக்கு ஏதேனும் இருக்கின்றதா? அப்போ பாவ மன்னிப்பு என்பது அவனுக்கு இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது ஃபகால, அந்த ஆலிம் சொன்னாரு. எனவே அந்த ஆலிம் சொன்னாரு, நஅம், ஆமாம், அவனுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கின்றது. வமன் யஹூலு பைனஹு வ பைனத் தௌபதி, அவனுக்கு மத்தியில், இன்னும் பாவ மன்னிப்புக்கு மத்தியிலும் தடுக்கக்கூடியவர் யார்? வமன் யஹூலு, யார் தடுக்கக்கூடியவர், யார் தடுப்பார்? பைனஹு வ பைனத் தௌபதி, அவனுக்கும் தௌபாவிற்கும் மத்தியில யாரு தடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாரு? அப்போ அவனுடைய தௌபாவை யாரு தடுக்க முடியும் என்பதாக கேட்டுட்டு சொன்னாரு. இன்தலிக், நீ செல், நீ பயணம் செய், நீ செல். இலா அர்லி கதா வ கதா,
இவ்வாறு இவ்வாறு அப்பனா இப்படி இப்படி ஊரு பேரை சொல்லிட்டு அந்த பூமியின் பக்கம் அந்த ஊரின் பக்கம் நீ செல். பிஹா அந்த பூமியை கொண்டு நிச்சயமாக அந்த பூமியிலே உனாசன் சில மக்கள் இருப்பார்கள். அல்லாஹுவை வணங்கக்கூடிய சில மக்கள் அந்த பூமியில் இருப்பார்கள். தஆலா உயர்ந்தவனான அந்த அல்லாஹுவை ஃபஅபுதில்லாஹ மஅஹும் அவர்களோடு அல்லாஹுவை நீயும் வணங்கிக்கொள். எனவே அவர்களோடு அல்லாஹுவை நீயும் வணங்கிக்கொள் என்பதாக சொன்னார்கள். வலா தர்ஜி இன்னும் நீ மீளக்கூடாது, மீள வேண்டாம். இலா அர்லிக்க உன்னுடைய ஊரின் பக்கம் உன்னுடைய பூமியின் பக்கம் நீ மீளாதே. ஃபஇன்னஹா நிச்சயமாக எனவே நிச்சயமாக அந்த பூமியாகிறது அர்லு சூஇன் பாவத்தினுடைய பூமியாக இருக்கின்றது. அப்போ பாவம் என்பது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கின்றது. அதனால் வலா தர்ஜி அந்த பூமியின் பக்கம் இலா அர்லிக் உன்னுடைய பூமியின் பக்கம் உன்னுடைய அந்த ஊரின் பக்கம் நீ நெருங்காதே. நீ திரும்ப நெருங்காதே இல்ல, நீ மீண்டு வராதே, திரும்பி வராது என்பதாக சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே ஃபன்தலக எனவே அந்த நபர் பயணம் செய்தார், சென்றார். ஹத்தா எதுவரை என்று சொன்னால் இதா நசஃபத் தரியக பாதை பாதை பகுதியான பொழுது, பாதை பாதியான பொழுது, இதா நசஃப பாதியான பொழுது, அத்தொரியக்க பாதை பாதியான பொழுது. அப்போ வழியில பாதி வழியில வழியினுடைய பாதி வந்த பொழுது அத்தாஹுல் மௌத்து மவுத் என்பது அவருக்கு வந்தது. அப்போ அவருக்கு மவுத்துடைய சமயம் வந்து விட்டது. ஃபஹ்தஸமத் எனவே சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஃபீஹி அவருடைய விஷயத்தில் சண்டையிட்டுக் கொண்டார்கள். மலாஇகத்து ரஹமதி வ மலாஇகத்துல் அதாபி ரஹமத்துடைய மலக்குமார்களும் இன்னும் அதாபினுடைய மலக்குமார்களும் வேதனுடைய மலக்குமார்களும் அந்த நபருடைய விஷயத்தில் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஃபகாலத் மலாஇகத்து ரஹமதி அப்போ அந்த ரஹமத்துடைய மலக்குமார்கள் சொன்னார்கள், ஜா அந்த நபர் வந்தார், தாயிபன் தௌபா செய்யக்கூடியவராக வந்தார். இப்போ தௌபா செய்ய வேண்டும் என்று அந்த நபர் வரக்கூடியவராக இருக்கிறார். முக்பிலன் முன்னோக்கியவராக இருக்கிறார். பிகல்பிஹி தன்னுடைய கல்பை கொண்டு அவருடைய கல்பை கொண்டு முன்னோக்கியவராக இருக்கிறார். இலல்லாஹி தஆலா உயர்ந்தவனான அந்த அல்லாஹ்வின் பக்கம் அந்த அல்லாஹ்வை நோக்கி அவருடைய கல்பை கொண்டு முன்னோக்கியவராக இருக்கின்றார் என்பதாக சொல்றாங்க. வகாலத்து மலாயிகத்துல் அதாபி வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள், அதாபினுடைய மலக்குமார்கள், வானவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, இன்னஹு நிச்சயமாக அந்த நபர் லம் யஅமல் கைரன் நன்மையான அமலை செய்யவில்லை. நன்மையான எந்த ஒரு அமலையும் அவர் செய்யவில்லை. கத்துனா அறவே சுத்தமாக. அப்போ எப்பொழுதுமே அவர் நன்மையை செய்யவில்லை, எந்த ஒரு நல்ல அமலையும் அவர் செய்தவராக இல்லை சொன்னாங்க. ஃபதாஹும் அப்பொழுது அவரிடத்தில் வந்தார்கள். அந்த இரு மலக்குமார்களிடத்திலும் வருகிறார் மலக்குன் ஒரு மலக்கு வருகிறார், ஒரு வானவர் வருகிறார். ஃபி சூரத்தி ஆதமியி ஆதமியுடைய சூரத்திலே ஆதமியின என்ன, ஆதம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஆதமியி ஆதமுடைய சூரத்தில். அப்போ ஆதம் சூரத்துல மனிதர், இந்த இடத்துல மனிதன் அர்த்தம். ஒரு மனுஷனுடைய சூரத்தில், சூரத்னா உருவம், ஒரு மனிதருடைய உருவத்திலே அந்த மலக்கு அவரிடத்தில் வந்தார். வந்த பொழுது ஃபஜஅலுஹு அந்த ஒரு மலக்கை அந்த ஒரு வானவரை ஆக்கினார்கள். யாரு? அந்த அதாபுடைய மலக்குமார்களும் அந்த ரஹமத்துடைய மலக்குமார்களும் அந்த ஒரு நபரை வந்த ஒரு மலக்கை ஆக்கினார்கள். பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் ஆக்கினார்கள். எப்படி? ஐ ஹக்கமன் என்னது? ஐ ஹக்கமன் சட்டம் கூறக்கூடியவராக, அப்போ நீதியாளராக அந்த நபரை அவர்கள் ஆக்கினார்கள், நீதிபதியாக ஆக்கினாங்க. ஃபகால நீதிபதி ஆக்க பொழுது ஃபகால அந்த நபர் சொன்னாங்க, அந்த மலக்கு சொன்னாரு, கைசு நீங்கள் அளவிடுங்கள், மா பைனல் அர்லைனி இரண்டு பூமிக்கு மத்தியில் இருக்கும் ஒன்றை நீங்கள் அளவிடுங்கள். ஃபஇலா ஐயத்திஹிமா அந்த இரண்டு ஊரின் பக்கம் எந்த ஊரின் பக்கம், அந்த இரண்டு ஊர்ல எந்த ஊரின் பக்கம் காண அதுனா அவன் நெருங்கியவனாக ஆகியிருப்பானோ. அப்ப இந்த இடத்துல அதுனாவிற்கு அக்ரபுன்னு அர்த்தம் கொடுத்துக்கலாம். அப்போ எந்த ஊரின் பக்கம் அவன் நெருக்கமுள்ளவனாக ஆகியிருப்பானோ ஃபஹுவலஹு அதுவே அவனுக்குரியதாகும். அந்த ஊரில் இருந்ததாகவே அவன் கணக்கிடப்படுவான் என்பதாக
சொல்லி காட்டுகிறார்கள். ஃபகாசு அந்த மலக்குமார்கள் எல்லாம் அளவிட்டார்கள். ஃபவஜதூஹு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டார்கள். அதுனா இலல் அரதி ஒரு பூமியின் பக்கம் நெருங்கக்கூடியவனாக அவரை பெற்றுக்கொண்டார்கள். அல்லத்தி அந்த பூமி எத்தகையது, எப்படிப்பட்டது, அராத அந்த பூமியை தான் அவன் நாடி இருந்தான். அப்ப அந்த எந்த பூமியின் பக்கம் நாட்டம் கொண்டு அவன் நடந்து சென்றானோ அந்த சாலிஹான அந்த ஆபிதீன்கள் வாழக்கூடிய அந்த பூமியில, அப்ப அந்த பூமியின் பக்கம்தான் நெருக்கமானவனாக இருக்கின்றான். ஃபகபலத்துஹு எனவே அவனை கைப்பற்றினார்கள், அவனுடைய ரூஹை கைப்பற்றினார்கள். மலாஇக்கத்து ரஹமதி ரஹமத்துடைய மலக்குமார்கள் அவனுடைய ரூஹை கைப்பற்றினார்கள். முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இரண்டிலும் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. வஃபி ரிவாயத்தின் ஃபி ஸஹீஹி ஸஹீஹான ஹதீஸில் இன்னொரு செய்தியில் உள்ள இன்னொரு அறிவிப்பில் உள்ள செய்தி ஆகிறது. ஃபகான எனவே அவர் ஆகியிருந்தால் இலல் கரியத்தி ஸாலிஹதி அந்த நல்ல ஊரின் பக்கம் அவர் ஆகியிருந்தார். அக்ராப பிஷ்ஷிபரில் எப்படி ஒரு ஜான் அளவை கொண்டு நெருங்கக்கூடியவராக அவர் ஆகியிருந்தார். எனவே அவர் ஆக்கப்பட்டார் மின் அஹ்லிஹா அந்த சுவனத்திலிருந்தும் சுவனத்திற்கு குறித்தானவர்கள் இருந்தும் ஒருவராக அவர் ஆக்கப்பட்டார். அப்போ சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரிவாயத்து. வஃபி ரிவாயத்தின் ஃபிஸ் ஸஹீஹி இன்னொரு ரிவாயத்துல இன்னொரு ஸஹீஹான ரிவாயத்துல சொல்றாங்க. அல்லாஹு தஆலா வஹை அறிவித்தான். அல்லாஹு தஆலா சொன்னா, தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ், இலா ஹாதிஹி அந்த ஊரின் பக்கம் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த பாஅதி நீ தூரமாகிவிடு, இந்த நபரை விட்டும் நீ தூரமாகிவிடு என்று அந்த ஊரை பார்த்து அந்த ஊரின் பக்கம் அல்லாஹு தஆலா வஹை அறிவித்தான். இன்னும் சொல்றான், வ இலா ஹாதிஹி அந்த கர்ரபி அப்போ அந்த கெட்ட ஊரை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், தபாதின்னு சொல்றான், நீ தூரமாகிவிடு என்பதாக சொல்கிறான். அப்போ வஇலா ஹாதிஹி இந்த ஹாதியுடைய லமீரு அந்த நபருடைய அவர் செல்லக்கூடிய அந்த நல்ல ஊர் அந்த ஆபிதீன்கள் வாழக்கூடிய அந்த ஊரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த கர்ரபி நீ இந்த நபரோடு நெருங்கி விடு, நீ இவருக்கு பக்கத்துல நீ வா என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், எச்சரிக்கை எடுக்கிறான். வகால இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், கைசு மா பைனஹுமா அந்த இரண்டு பூமிக்கு மத்தியில் இருக்கும் ஒன்றை நீங்கள் அளவிடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். ஃபவஜதூஹு அப்போ அளவு செஞ்சாங்க. ஃபவஜதூஹு மலக்குமார்கள் அவனை பெற்றுக்கொண்டார்கள், அந்த பாவம் அந்த கொலை செய்த அந்த நபரை மலக்குமார்கள் பெற்றுக்கொண்டார்கள். இலா ஹாதிஹி அந்த ஊரின் பக்கம் பெற்றுக்கொண்டார்கள். எந்த ஊரு, அந்த ஆபிதீன் வாழக்கூடிய அந்த நல்ல ஊர், அந்த நல்ல ஊரின் பக்கம் பெற்றுக்கொண்டார்கள். அக்ரப பிஷ்ஷிபரின் ஒரு ஜான் அளவை கொண்டு நெருங்கியவராக, ஒரு ஜான் அளவை கொண்டு அந்த ஊரின் பக்கம் நெருங்கியவராக அவரை பெற்றுக்கொண்டார்கள். ஃபகுஃபிர லஹு எனவே அவருடைய பாவம் அவருக்கு மன்னிக்கப்பட்டது. ஃபகுஃபிர அவர் மன்னிக்கப்பட்டது லஹு அவருக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதாக சொல்றாங்க. இது இன்னொரு ரிவாயத்து. அப்போ ரெண்டு ரிவாயத்து இங்க சொல்றாங்க. இறுதியாக மூணாவது ரிவாயத்தின் சொல்றாங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்துல ஃபனஆ பிஸ்ஸத்ரிஹி நஹவஹா அந்த ஊருக்கு அருகாமையில அந்த ஊரை நோக்கி தன்னுடைய நெஞ்சை கொண்டு அவர் தவழ்ந்தார். சொன்னா சென்றார், எழுந்தார் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல அவர் தன்னுடைய நெஞ்சை கொண்டு அவர் சாய்ந்து கொண்டு அந்த ஊரின் பக்கம் அவர் தவழ்ந்து சென்றார் என்பதாக இன்னொரு ரிவாயத்துல இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது பாபு தௌபா என்ற பாபின் கீழே, பாவ மன்னிப்பு என்ற பாடத்தின் கீழே எதனால இந்த ஹதீஸு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்த நபருடைய அடிப்படை நோக்கமே தான். 99 கொலை பண்ணிட்டும் அவர் எதற்காக தௌபா செஞ்சு மீள வேண்டும் என்பதாக கேட்டார். அப்போ என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்ட பொழுது அந்த துறவி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஆலிம்டவை கேட்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார் அல்லவா. அப்போ ஆக மொத்தம் அவருடைய தௌபாவை தேடுகிறார். அவர் அந்த தௌபாவை தேடக்கூடிய அந்த சமயத்தில் இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த பாபு தௌபா என்ற பாபின் கீழே கொண்டு வரப்பட்டதாக இருக்கின்றது. இன்னும் நம்ம முன்னாலேயே சொல்லப்பட்டது மாதிரி 100 கொலை செய்த நபர் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த 20வது ஹதீஸனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 21வது ஹதீஸை பற்றி நாம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம்.
வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.